நம் குக்கு வித் கோமாளியில் மெகா குக்கிங் சேலஞ்ச். எல்லாம் பிளான் தானே சார்? ஏதோ பெருசா பண்றீங்க. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? இருக்கிறது 120 minutes 2 hours. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 120 minutes வரல அப்படின்னா you will be disqualified. Later you should not feel bad. பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. கொடுத்த இன்கிரிடியன்ஸ் எவ்வளவோ அவ்வளவையும் கட்டாயம் சமைக்க வேண்டிய அதிரடி தடாலடி பல பரீட்சை. சூப்பர் பா. புதுசா பெருசா பண்ண போறோம்னு சொன்னாங்க. அதுதான் இந்த மெகா குக்கிங் சேலஞ்ச் போல. எல்லா ஐட்டமும் செம்ம பெருசா இருக்கு. மெகா குக்கிங் சேலஞ்ச், அதாவது பெருசா இருக்கிற ஐட்டத்தெல்லாம் மொத்தமா சேர்த்து சமைக்க போறாங்களாம். எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஓபன் பண்ணாமலே அவங்க ஒரு பொருளை சூஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஆனா அதுல ஒரு அதிசயம் பாருங்களேன், எல்லாருக்கும் எந்த ஐட்டம் தேவையோ அந்த ஐட்டம் தான் வந்திருக்கு. யாரு எந்த ஐட்டம்ல ஸ்பெஷலோ அந்த ஐட்டம் தான் வந்திருக்கு. எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? அதுதாங்க தெரியல, புரியல. இது ஸ்கிரிப்டட் கிடையாதுன்றாங்க. அதுவும் அந்தந்த கண்டஸ்டன்ட் ஒரு ஐஸ் பாக்ஸ் சூஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி கரெக்டா லக்ஷ்மி மேம்க்கு வெஜ் டிஷ்ஷான பரங்கிக்காயும், மெரினா சுந்தரி அக்காக்கு சீ ஃபுட்டும் வந்திருக்கு. அப்போ இவங்களுக்கு சேலஞ்சை முன்னாடியே சொல்லிடுவாங்களோ? இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. உங்க யாருக்காவது இதை பத்தி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐடி விவசாயியான நந்தாக்கு லாப்ஸ்டர் சமைக்க தெரியுமான்னு தெரியல, அவருக்கு லாப்ஸ்டர் வந்திருக்கு. மதுமிதாக்கு சொரா மீன் வந்திருக்கு. கஞ்சா கருப்பண்ணாக்கு வஞ்சரம் வந்திருக்கு. இதுல எதுவுமே இவங்க மிச்சம் வைக்காம சமைக்கணும். ஃபுல் ஐட்டத்தையும் யூஸ் பண்ணணும். இவங்களுக்காக கொடுக்கப்படுற டைம் பாத்தீங்கன்னா 120 minutes. இது தடவை 2 மணி நேரம் தராங்க. அதே மாதிரி உமேர் லத்தீப் மட்டன் நல்லா சமைப்பாருன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரியே அவருக்கு மட்டன் ட்ரிப்ஸ் வந்திருக்கு. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது உமேர் லத்தீஃப்க்கு கிடைச்சிருக்க பொருள் கொஞ்சம் சுலபமான பொருள், ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். வரும் வாரத்தோட பேரிங் பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. லக்ஷ்மி மேம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவோட பேர் பண்றாங்க. சௌந்தர்யானா திரும்பவும் அவங்க அம்மா கிட்டேயே ஜோடி சேர்ந்துட்டாரு, அதாவது சுந்தரி அக்காவோடய ஜோடி சேர்ந்துட்டாரு. மதுமிதாவோட பேர் ஷரத், குக் சௌந்தர்யாவோட பேர் ஷர்ஜன், ராஜுவோட பேர் ராமரண்ணா, ஐடி விவசாயியான நந்தகுமாரோட பேர் சுனிதா, புகழ் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்த ஷபானாவோட பேரிங் கிடைச்சிருச்சு. ஷபானா அண்ட் புகழ் இந்த வாரம் பேர் பண்றாங்க. அடுத்து குரேஷி கஞ்சா கருப்பண்ணாவோட பேர் பண்றாங்க. அடுத்து இந்த வாரத்துக்கான இக்னரன்ஸ் ஒரு பெரிய பால் தராங்க, ஜிம் பால் மாதிரி இருக்கு. அந்த பாலை குக்கும் கோமாளியும் சேர்ந்து நழுவ விடாம புடிச்சுக்கிட்டே சமைக்கணும் போல. கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். இது வரைக்கும் வந்த எபிசோட்லாம் நல்லா ஃபன்னா போச்சு. இனி வரும் வாரங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். சேலஞ்ச் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. எபிசோட்காக வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். குக் வித் கோமாளி பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.